ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழிடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2024 இன்று ஆகஸ்ட் திங்கட்கிழமை. இன்று கரிநாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்ட காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று மாலை 6:36 வரை பிரதமை, பின்பு துதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:36 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:36 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:04 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு மாலை 6:36 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:36 வரை போராடம், பின்பு உத்திராடம். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பருக்கு இந்த கொஞ்சம் இன்பமயமான நாள். சபையார வீடு. நீங்கள் தைரியமாக இருக்கின்ற ஒரு முயற்சியிலும் ஒரு செயலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமைது. உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் தைரியமாக செய்யுங்க. உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த, குடும்பம் சார்ந்த, கல்வி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்கள். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சுபமாக நடக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு முழுக்க கொஞ்சம் சுகம் இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடு. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ஆடம்பர செலவுக்கான பணங்கள்லாம் நல்லா எங்கே இருந்தாலும் சிறப்பாக வரும். ஆனால் அந்த ஆடம்பரம் செலவு செய்வதற்கு வெளில போகுது, டூர் போகுது, ஆடை அலங்காரம் வாங்குறது, போல் எல்லா சொகுசான வீடு கிரகவேச முடிவு பண்ணுவது, சுகமான கார் வாங்குவது, எல்லா விஷயத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய அருளாசியும் பார்வை வேணும். அதனுடைய சுக்கரன வீடு என்பதை நீங்கள் அனைத்து செய்கின்ற வேலையும் ஒரு சுகத்தோடு திருப்தியோடு செய்யக்கூடிய உங்களுக்கு கல்வி பலப்பட மாணவர் நல்ல ஒரு வசதியான ஆசை கிடைக்கும், நல்ல ஒரு வசதியான ஒரு கல்லூரி கிடைக்கும், போக்குவரத்து வசதி, அது மாதிரி எல்லா விஷயங்களும். விவசாய அன்பருக்கு பார்த்தா நல்லா ஒரு மழையான நல்ல ஒரு உற்பத்தி, நல்ல விவசாயம் அதிகமாக இருக்கும், கால்நடைகளால் நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மனதுக்கு சுகத்தை கொடுக்குற நாளாக அமைவது. பங்குச்சந்தையில் சில பேர் நல்ல ஒரு ஏற்றமான பங்குச்சந்தையை சந்திக்கிறதால ஒரு நல்ல ஒரு நாளாக சுகமிந்த நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசியை பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான வேலைகள். இது புதனுடைய வீடு இருந்தால் கல்விக்காரத்தில் ஒரு கல்வி சார்ந்த சில விஷயங்கள், கல்வி சார்ந்த வேறு அப்ளிகேஷன் போகிறது, கல்வி சார்ந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, கல்வி சார்ந்த ஒரு இடத்துல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, இது போல் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு அடிப்படை ஆக்கப்போகிற ஒரு அப்ளிகேஷன் போகிறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணது, இது மாதிரி ஒரு அடிப்படை வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைந்தவங்களுக்கு. அதனால் கல்வி சார்ந்த அன்புகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கல்வி அறிவு வைத்து உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கான்ட்ராக்ட், இந்த சிவில் முடித்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குறவங்க, இது போல் கல்வி சார்ந்த பணி செய்ய சிறப்பு உண்டு. மருத்துவம் பார்க்குறவங்க, இது மாதிரிலாம் இந்த கல்வி சார்ந்த பணி செய்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிப்ப அந்த பியூட்டிஷியன் நல்ல ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு, நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்க போது. இல்லை எந்த கல்வி சார்ந்து முடிக்கல எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலமும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக சில வேலையை செஞ்சு முடிக்கிற நாலாம் தேதி வெளிநாடு செல்லுக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய முயற்சி பண்ணிங்கன்னா போயிட்டு வாங்க. நல்ல ஒரு வசதியாக நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் வெற்றி சனி பகவான் இருக்கார். செலவுகள், விரை செலவுகள் ஒன்றுமே இருக்காது, செலவு ஆகிட்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் செலவுகளை கட்டுப்பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. ஒரு பேசஞ்சர் டிக்கெட் எடுப்பீங்க சென்னைக்கு, டிக்கெட் எடுத்துன்னு போயிட்டே ஒரு சூப்பர் பாஸ் வரும். என்ன பண்ணுவீங்க, அந்த டிக்கெட்டை போட்டுவிட்டு சூப்பர் பாஸை போவீங்க, வேஸ்ட்டாக 40 ரூபா வேஸ்ட். இது மாதிரி
தேவையற்ற விரயங்கள் அப்போ தேவையாக இருக்கும், அந்த செலவு பண்ண பிறகு அது மிக தேவையற்ற விரயமாக இருக்கும். அது மாதிரி தேவையற்ற விரயங்கள் நிறைய இருக்கும். 10 ரூபா பொருள் 100 ரூபா போடுவாங்க, தேவையில்லாம் இடம் மாறுவது, வீடு மாறுவது, பணி மாறுவதுன்னு எல்லாமே ஒரு தேவையற்ற அலைச்சக்கூடிய தேவையற்ற செலவுகள் இருக்கும். பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. யார்ட்டையும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாமல் இருக்கிறது சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு 8 சனி பகவான். சிம்மராசினி பார்த்தா கொஞ்சம் போட்டி இருந்தாலும் உங்களுக்கு சிம்மத்தை 7 சனி பகவான் இருக்கார். அவரோட வேலைக்கு அமைதி தான் செய்வார். அதனால் எல்லாத்துலேயும் போட்டி. அந்த போட்டியால் உங்களுடைய நீங்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து விலை கம்மியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உற்பத்தி பண்ண பொருட்களை விற்பனை செய்யாமல் ஏற்றுமதி செய்யாமல் தேக்கம் அடைந்து விலையம் ஏற்படலாம். 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறவங்க அந்த சந்தை விலை எனக்கு வந்து 8 ரூபா போகும். அதனால் அந்த சந்தை விலை ஏற்ற இருக்கிறதாலே உங்களுடைய தொழில் பாதிக்கப்படலாம். இப்போ நிறைய விஷயங்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. போக்குவரத்து போயிட்டு வரவங்களாம் கொஞ்சம் போக்குவரத்து ஜாக்கிரதையாக போங்க வாங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கெல்லாம் போடாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு போங்க. யார்ட்டையும் எந்த வேலையும் ஒப்படைக்கானது நல்லது. நிர்வாகத்தை பற்றி யாரும் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. குடும்பத்துலேயும் உறவு மத்தியிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போதாலே நிறைய பிரச்சனை உங்களால் சுமூகமாக முடிக்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசின்னு பார்த்தா கொஞ்சம் உதவி, இந்த கன்னி அன்பர்களுக்கு கொஞ்சம் உதவி பெறக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அலுவலகத்தில் இருக்கவங்களாம் சில பேருக்கு சில உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் செய்வீங்க, சிறப்பாக இருக்க போகுது. அதே சமயத்தில் புதிய தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த அன்பர்கள் சில நிதி நிறுவனங்கள் பணம் கெடுத்தீங்க, உதவி கெடுத்தீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களை அப்ளை பண்ணியிருந்தீங்க. பல விஷயத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருடைய உதவியோடு அந்த வேலையை நீங்கள் முடிச்சுன்னு வந்துடுவீங்க. ஏதாவது பர்மிஷனுக்காக உதவி கேட்டீங்க, வீடு கட்ட உதவி கேட்டீங்க, ஏதாவது ஒரு உதவி இருக்கும். இல்லை பிஸ்னஸ் சார்ந்த சில உதவி, நிதி நிறுவனங்களில் இறக்குமதி ஏற்றுமதி ஒப்பந்தக்கான சில உதவி, அந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். உங்களுடைய கூட்டாளிகள், உங்களுடைய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கூட பணி செய்கின்ற பணியாளர்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் தைரியமாக முன்னெடுத்து சொல்கின்ற போது அதுக்கான உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுடைய பணியை நீங்கள் செவ்வனே செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்புகள், கன்னிராசி புதனுடைய வீடு, புதன் உச்சந்தால் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் கண்டிப்பாக காணக்கூடிய ஒரு நாளாக அமைக்கிறது. துலாம் ராசி என்பது லாபம் சார்ந்த விஷயம். துலாம்லேயே வந்து சுக்கிரனோட வீடு உங்களுக்கான நீங்கள் செய்கின்ற தொழிலில் கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார். அதை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸுக்கெலாம், துணிக்கடையாக இருக்கலாம், பியூட்டிஷியன் கோர்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து தனிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், இதுவரை எல்லாத்துலேயும் பார்த்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய நாள் உங்களுக்குனால இந்த வாங்கி விற்கக்கூடியவர்கள், கட்டி விற்கக்கூடியவர்கள், கைமாற்றி விடக்கூடியவர்கள், பல விஷயங்கள்லாம் வாங்கி விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வாங்கி விற்பாங்க. கைமாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி கைமாற்றி விடுவாங்க. நிறைய விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரோக்கர் சார்ந்த கமிஷன் சார்ந்த பணியில் இருக்கவங்க, மாடு தரகு, ஆடு தரகு, இவ்வளோ விஷயங்களை நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. உங்களுடைய பிஸ்னஸ்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம், ஏற்றுமதிக்கு ஏற்ற பொருள் நல்லா விற்பனை கிடைக்கக்கூடிய, சந்தையிலலாம் நினைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை சந்திக்கக்கூடிய நாளாகி உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியை பார்த்தா கொஞ்சம் நல்ல செயலை செய்யக்கூடிய அவங்களுடைய விருச்சிக செவ்வாய் வீடு இருந்தால் துணிந்து சில பேருக்கு நல்ல செயலை செய்ய போகிறீங்க. அது அவங்களுடைய பாதிப்பெல்லாம் கவலைப்படாமல் அர்த்தம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய பாராட்டையும் மதிப்பையும் நீங்கள் பெற போகிறீங்க. அதனால் செய்கின்ற செயலை நல்லா சில செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய தலைமுறைக்கு அந்த வாழ்த்துக்களும் பெருமையாக அமையும். ஆனால் குடும்பத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உறவினர் மத்தியில் கொஞ்சம் விதண்டாவாதம்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக. உங்களுடைய பணியையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்பு. உங்களுக்கு ஏற்றுமதி அன்பர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக முதலீடு செய்யுங்க. விவசாய அன்பர்களுக்கு விவசாயம் நல்லா இருக்க போது உங்களுக்கு. அதே சமயத்தில் கால்நடை சம்பந்தமான கால்நடை சார் நோய்கள் அவருடைய வாய்ப்பு, அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது சிறப்பு. மற்றபடி எந்த விதமான விரயம் இல்லாட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசினை பார்த்தா கொஞ்சம் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. தனுசு வந்து குருவோட வீடு இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி குருவுடைய ஒரு அனுகூலமும் பார்வையும் கிடைக்கிறதால நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த முயற்சி தான் முயற்சி வெற்றி கிடைக்க போகுது. நல்ல விஷயம் சார்ந்த கோவில் விஷயங்கள், பொது விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எடுத்து செய்கின்ற நிகழ்ச்சி ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்வியூ போன மாணவர்களாக ஒரு வெற்றியை சந்திக்க போகிறீங்க. தொழிலையும் வந்து ஒரு வெற்றி, அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா புது பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அதுக்கான ஒரு வெற்றி வைக்கலாம், முயற்சி பண்ணுங்கள். ஆடி மாதம் கொஞ்சோன்னா ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போது. கல்வியில் வந்து படிக்கிற மாணவர்கள் ஏதாவது டெஸ்ட்டு தான் இருந்தால் அதில் டெஸ்ட்டு பாஸ் பண்ண போகிறீங்க. அதனால்
கல்விக்கு தயாராகுங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைது. தனுசு குருவுடைய வீடு இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் தயக்கம் தடை இருந்தாலும் இந்த வெற்றி இன்றைக்கி சொல்லக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர சனி பார்த்தா மகரத்துக்கு வந்து ஒன்றிய சனி பகவான் விரைச்சனி காலம் இருக்கு. அதனால் மகரம் சனியோட சொந்த வீடு இருந்தாலும் அவருடைய சில தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் சில விஷயங்கள் பயந்து செய்ய வேண்டியது. ஏன்னா விரைச்சி இருந்தால் அதிக செலவுகள் ஆகும். அந்த விரைச்சி இருந்தால் ஒரு பொருளையும் வாங்குகின்ற போது யோசித்து வாங்குங்க. வாங்கின பொருள் அந்த பொருள் வேலை செய்யாமல் போகலாம், ரிட்டர்ன் இல்லாமல் போகலாம், அதிக விலை கொடுத்து வாங்கிருக்கலாம், தேவையில்லா பொருள் வாங்கணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து வாங்குவது நல்லது. உங்களுக்கு மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதெல்லாம் தயவுசெய்து குறைத்து கொள்ளுங்கள். செய்கின்ற விஷயத்தில் அலுவலக பணியோ மற்ற பணியில கொஞ்சம் மனதை கொஞ்சம் அச்சத்தோடு பயத்தோடு செஞ்சினாலே அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா நடக்கும். அதனால் அதுக்காக எல்லா விஷயமும் பயப்படாதீங்க. பயப்படக்கூடிய விஷயங்கள், தயங்கக்கூடிய விஷயங்கள், யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக யோசித்து ஒரு முடிவெடுத்து செய்வதாலே உங்களுக்கு ஒரு மகரத்துக்கு நல்லா அமைது. விரைச்சனி ஜாகிரதையாக இருங்க. கும்பராசனி பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு கும்பத்து ஒன்றிய சனி பக்கம் ஏற சனி ஆரம்பம் இருந்தால எல்லாம் முடிஞ்சிடும், நமக்கு கிடையதெல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் முடியலைங்க, இன்றைக்கி முடியல, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. அது ஆர்டர் ஆகலாம், ஒரு வெளியில் இருந்து ஒரு ஆர்டர் வரக்கூடிய ஆர்டர் ஆகலாம். அந்த ஆர்டர் எதிர்பார்த்துக்கலாம், அது தள்ளி போகலாம். ஏற்றுமதிக்கு சில பொருளை ஏற்றுமதிக்கு செய்ய நாளாக இருக்கலாம், இல்லைங்க அடுத்த வாரம் அனுப்புன்னு சொல்லலாம். மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் ஏமாற்றங்களுக்கு நாளாக போகுது. உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த ஏதாவது நீங்கள் நிதியுதவி கேட்டிருப்பீங்க, நிதியுதவி பேங்க்லேயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ நிதியுதவி கேட்டிருப்போது போகின்ற போது பார்க்கலான்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. என்ன ஏமாற்றம் தான் ஒன்று சனி பகவான் தான். கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷயம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்தையும் நல்லா யோசித்து ஆலோசித்து செயல்படுங்க. கடன் கொடுக்குறது, கடன் வாங்குறது, ஜாமீன் போடுறதெல்லாம் தயவு செய்து விட்டு விடுவது நல்லது. உங்களுக்கு கூட்டாளி கூட சில பேர் உங்களுக்கு பாதகமாக செயல்படைய ஒரு காலகட்டமாக கூட அன்று உங்களுக்கு அமையலாம். மீனராசியில் பார்த்தா மீனத்தில் 12 சனி பகவான் இருக்குது, 7 சனி இறுதி காலங்கள். அதனால் குருவோட வீடு இருந்தாலும் உங்களுக்கு மீனத்துக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். இருந்தால் ஒரு கவலை இருக்கும், இது முடியுமா முடியாதான்னு ஒரு மனதுக்கு ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைப்பகுது. என்ன இருந்தாலும் அந்த கவலை இருந்தாலும் அந்த கவலைத்துக்கு ஓரம் கட்டுங்க. உங்களுடைய குருவோட பார்வை சிறப்பாக இருக்குது. குருவோட வீடு இருந்தால் அதே சமயத்தில் 7 சனியோட சனி உங்களோட போகின்ற போது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வீடு இல்லை உயர்ந்த ஒரு கல்வி, அசைய சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய வீடு, மனை, வாகனங்கள், திருமண நிகழ்ச்சி, குழந்தை பருவம் மற்ற எல்லா ஒரு சௌகரியங்களையும் வசதிகளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு செஞ்சுட்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த 2 வருஷம் அமைப்பு. அதனால் எல்லா விஷயம் கவலைப்படாமல் கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் யோசித்து முடிவெடுங்கள். மற்றபடி உங்களுக்கு அனைத்து ராசி அன்புனால ஒரு இனிய நாள் வெற்றினால் கண்டிப்பாக இருக்கிற ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.